Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல வேரியன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all நமக்கு தேவையான வேரியன்ஸை ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கால்குலேட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேரியன்ஸ்னா என்னங்கிறத நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிக்கணும். வேரியன்ஸுங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்மெண்ட் டூல். ஓகே, இந்த டூலோட ஹெல்ப்பை வச்சு ஒரு டேட்டா செட்டில் இருக்கிற நம்பர்ஸ் அந்த டேட்டா செட்டோட ஆவரேஜில் இருந்து எவ்வளோ டிஃபர் ஆகுது, எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, எவ்வளோ வேரியபிலிட்டி இருக்குங்கிறத மெஷர் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு தான் வேரியன்ஸ். அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வேரியன்ஸ் ரிசல்ட் சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் சிமிலராக இருக்குது, கொஞ்சம் சிமிலராக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஒருவேளை கிடைக்கக்கூடிய வேரியன்ஸ் ரிசல்ட் அதிகமாக இருக்குது, லார்ஜ் வேரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் டிஃப்ரென்ஸே இல்லை, எல்லாம் ஒரே நம்பர்னா தான், எல்லாம் ஒரே நம்பர் தான் இருக்குன்னா அப்போ வேரியன்ஸ் எதுவுமே இருக்காது. அப்போ ரிசல்ட் என்ன வரும்? 0 தான் வரும். அப்போது டேட்டா செட்டில் ஸ்மால் வேரியபிலிட்டி தான் இருக்குன்னா அப்போ நமக்கு இங்கே லோ வேரியன்ஸ் ரிசல்ட் பார்த்திங்கன்னா கிடைக்கும். இல்லை நம்மளுடைய டேட்டா செட்டில் நல்ல வேரியபிலிட்டி இருக்குது அப்படின்னும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா லார்ஜ் வேரியன்ஸை தான் பார்த்திங்கன்னா இருக்கும். சரி, ரெண்டு விதமான வேரியன்ஸ் கால்குலேஷன் இருக்குது. ஒன்று சாம்பிள் வேரியன்ஸ், இன்னொன்று பாப்புலேஷன் வேரியன்ஸ். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா இப்போ நம்மக்கிட்ட மொத்தமாக கம்ப்ளீட்டாக, நல்லா என் வார்த்தையை கவனிக்கணும், மொத்தமாக 50 ஸ்டூடெண்ட்டோட டேட்டா இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, அந்த 50 ஸ்டூடெண்ட்டோட டேட்டா வச்சு எனக்கு வேரியன்ஸை கால்குலேட் பண்ணி எடுக்கணும்னா அப்போ அது பாப்புலேஷன் வேரியன்ஸ். ஓகே, இல்லை 50 ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவில் இருந்து, எது அந்த மொத்தமான 50 ஸ்டூடெண்ட் டேட்டாவில் இருந்து, அந்த டேட்டா செட்டில் இருந்து எனக்கு வெறும் 5 சப்செட்டு, 5 டேட்டாவுக்கு மட்டும் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சா போதும்னா அது சாம்பிள் வேரியன்ஸ். உங்ககிட்ட இருக்கிற மொத்த டேட்டாவுக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா பாப்புலேஷன் வேரியன்ஸுங்க. அந்த டேட்டா செட்லேருந்து ஒரு சின்ன சப்செட்டை மட்டும் எடுத்து அதிலிருந்து எனக்கு வேரியன்ஸ் வேணும், அதோட வேரியன்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும்னா அது சாம்பிள் வேரியன்ஸ். அண்ட் இது ரெண்டுத்துக்குமே தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ சாம்பிள் வேரியன்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஈக்குவல் டு var.s அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் சாம்பிள் வேரியன்ஸ். ஓகே, சாம்பிள் வேரியன்ஸ் நம்பர் ஆர்குமெண்ட் தான். ஸோ ஆர்குமெண்ட் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் உங்களுடைய டேட்டா செட் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்தாலே போதும். அப்போ சாம்பிள் வேரியன்ஸ் என்ன, அந்த டிஃப்ரென்ஸ் என்ன, வேரியபிலிட்டி என்னங்கிறது வந்தாச்சு. பாப்புலேஷன் வேரியன்ஸ்க்கு சேம் ஃபங்க்ஷன் தான், var.p அப்படிங்கிறத நம்ம கொடுத்து ஆர்குமெண்ட்டை செலக்ட், ரெஃபரன்ஸை கொடுத்து ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்தோம்னா பாப்புலேட்டட் வேரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்தாச்சு. ரெண்டு ஃபங்க்ஷன்லேயும் சேம் செல் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக நமக்கு அந்த வேரியன்ஸ் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே மாறி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கவனமாக புரிஞ்சு வேலை செய்யணும். எல்லாம் ஓகே தான் ப்ரோ, சாம்பிள் வேரியன்ஸும் நம்ம ஃபங்க்ஷன் கொடுத்தோம், நம்ம ரெஃபரன்ஸை கொடுத்தோம், டக்குன்னு நமக்கு வேரியன்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு, எல்லாம் ஓகே. பட் இது எப்படி வேலை செய்யுது, இந்த கால்குலேஷன் கரெக்டு தான் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் அதை அப்படியே கொஞ்சமாக அப்படியே பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ முதல்ல பார்த்தோம்னா இந்த டேட்டா செட்டோட ஆவரேஜ் என்னங்கிறது தேவை. ஸோ ரொம்ப சிம்பிள், இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன் தான், ஈக்குவல் டு ஆவரேஜுங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இந்த கம்ப்ளீட் டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ அப்போ இந்த டேட்டா செட்டோட ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறது வந்தாச்சு. அடுத்தது இந்த ஆவரேஜை டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரோட என்ன பண்ண போகிறோம், சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ, அதாவது ஸ்கோர் மைனஸ் இந்த ஆவரேஜ் என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். நம்ம ஃபில் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அடுத்த செல்லுக்கு கீழே வந்துடக்கூடாது. ஸோ அதனால் இந்த C2 ஆவரேஜை மட்டும் F4 கொடுத்து என்ன பண்ணிடலாம், லாக் பண்ணிடலாம். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துருவோம். ஓகே, இதை நம்ம ஃபில் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்பரையும் ஆவரேஜோடு என்ன பண்ணியிருக்கிறோம், சப்ட்ராக்ட் பண்ணி வந்திருக்கிறோம். ஸோ மேலே டைட்டில் அது அதுக்குன்னு தெளிவாக கொடுத்துருக்குறேன். ஸோ ஈஸியாக நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடியும்.
அண்ட் அடுத்தது இந்த டீவியேஷனை அப்படியே ஸ்கொயர் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள், பேசிக் கண்டென்ட் தான், பேசிக் மேத் தான். ஸோ மல்டிப்ளைட் பை சேம் நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அப்போ நமக்கு அந்த ஸ்கொயர்ட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. அண்ட் ஃபைனலாக இந்த ஸ்கொயர் டீவியேஷன் எல்லாத்தையும் சம் அப் பண்ணிவிட்டு நம்ம டேட்டா செட்டில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸோட நம்பரை வச்சு டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை சம் அப் பண்ணுறது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபங்க்ஷன் தான். ஆல்ட் ஈக்குவல் டு கொடுத்தோம்னா சம் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆயிரும். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போது சம் ஃபங்க்ஷன் முடியுது இல்லையா, அந்த எண்டில் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டா நம்பர்ஸ் இல்லையா. ஸோ அப்போ டிவைடட் பை கொடுத்து ஒருவேளை கம்மி நம்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் 5 அந்த மாதிரி 5 வேல்யூஸ் தான் இருந்துச்சுன்னா 5 என்ன பண்ணலாம் கொடுத்துடலாம். ஒருவேளை 50, 60, 1000 அப்படின்னு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ ரொம்ப சிம்பிள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், கவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடுங்க, யூஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷன் இந்த டேட்டாவை அப்படியே என்ன பண்ணுவோம், செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு ரிசல்ட் வந்தாச்சு. நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற இந்த ரிசல்ட் வந்து என்னது, பாப்புலேட்டட் வேரியன்ஸ். ஓகே, பாப்புலேஷன் வேரியன்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. சேமாக இருக்கா? ஒருவேளை சாம்பிள் வேரியன்ஸ் தான் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், -1 அப்படின்னு கொடுத்துருங்க. அண்ட் இது தனி ப்ராக்கெட் செட்டில் வரணும். ஓகே, ஃபைன். ஏன் ப்ரோ சாம்பிள் வேரியன்ஸுக்கு மட்டும் -1ன்னு கொடுத்தோம்? நல்லா கவனிங்க, இது என்டையர் டேட்டாவே கிடையாது. இது என்டையர் டேட்டானா அப்போ நமக்கு வரக்கூடியது என்னது, பாப்புலேஷன் வேரியன்ஸ். இது என்டையர் டேட்டாவே இல்லை, அண்ட் அங்கே என்ன இருக்குன்னு தெரிலங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணோம், மீதி டேட்டா என்னங்கிறதுனால தான் -1 அப்படிங்கிறத நம்ம அங்கே மென்ஷன் பண்ணோம். ஓகே, ஸோ அந்த கேல்குலேஷனில் நீங்கள் கவனமாக இருங்க. ஸோ இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப், பட் நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது இந்த வேரியன்ஸ் ஃபங்க்ஷன்ஸை வச்சு நம்ம ரிசல்ட்டை ஈஸியாக கெட் பண்ணிக்க முடியும். பட் நல்லா கவனித்து பாருங்கள், வேரியன்ஸ் ஃபங்க்ஷன் நாம் எடுக்கும் போது பார்த்தோம்னா அங்கே கிட்டத்தட்ட 6 ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஓகே, நாம் யூஸ் பண்ணது var.p அண்ட் .s என்ன பண்ணோம், யூஸ் பண்ணோம். சாம்பிள் வேரியன்ஸ் அண்ட் பாப்புலேஷன் வேரியன்ஸ் யூஸ் பண்ணோம். ஓகே, அதுக்கு அப்படியே கீழே பார்த்தோம்னா வெறும் var அண்ட் varp இருக்கு இல்லையா, இது இயர்லியர் எக்ஸல் வெர்ஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அந்த வார்னிங் சிம்பிளோட இருக்கு இல்லையா, சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ரிசல்ட்டை தான் கொண்டு வரும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னது, சாம்பிள் வேரியன்ஸை கொண்டு வரும். சேம் தான், ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா அதே ரிசல்ட் தான். அண்ட் ஒருவேளை நம்ம வந்து var.p என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம், varp யூஸ் பண்ணுறோம்னா அதே தான், நமக்கு சேம் ரிசல்ட் தான் வரப்போகுது. பட் இது இயர்லியர் வெர்ஷனுக்கு என்ன ஆகும், கம்பேட்டபிளாக இருக்கும். ஈவன் இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதோட கம்பேட்டபிலிட்டி என்ன அப்படிங்கிறது. ஓகே, தெளிவாக பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, பட் நல்லா கவனிங்க, var.a அண்ட் var.pa இந்த 2 ஃபங்க்ஷன் எப்போ நீங்கள் யூஸ் பண்ணலான்னா, பிகாஸ் var.p அண்ட் .s அப்படிங்கிறது நல்லா கவனித்து பாருங்கள், லாஜிக்கல் வேல்யூஸ் அண்ட் டெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிடும். நாம் செலக்ட் பண்ணுற டேட்டா செட்டில் டெக்ஸ்ட் வேல்யூஸ்லாம் இருக்குது, டெக்ஸ்டெல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இக்னோர் பண்ணிடும். இல்லை என் டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் வேல்யூஸ், டெக்ஸ்ட்டு இதெல்லாம் இக்னோர் பண்ணக்கூடாது, அது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சாம்பிள் வேரியன்ஸுக்கு var.a என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம், லாஜிக்கல் வேல்யூஸ், டெக்ஸ்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணும். ஸோ அப்போ நம்ம டேட்டா செட்டில் ஏதாவது டெக்ஸ்ட்டு இருக்குதுன்னா அது 0வாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். இல்லை ஃபால்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அது 0வாக எடுத்துக்கும். ட்ரூன்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் அது 1ஆக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். ஓகே, ஸோ var.a சாம்பிள் வேரியன்ஸ்க்கு, var.p பாப்புலேஷன் வேரியன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாப்புலேஷன் வேரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் சேம் இதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணி என்டர் கொடுக்குறோம். சேம் ரிசல்ட் தான். ஆனால் ஒருவேளை இங்கே ஏதாவது டெக்ஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, டெக்ஸ்ட் வந்துருச்சு, இல்லை நோ ஸ்கோர், எனிதிங் ஏதோ ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது நமக்கு அங்கே என்ன வரும், ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வெறும் டெக்ஸ்ட் வருதுன்னா அங்கே என்னது, அது என்னவா கன்சிடர் ஆகும்னா 0வாக கன்சிடர் ஆகும். ஒருவேளை இப்போ ஃபால்ஸ்ன்னு கொடுப்போம், இங்கே எந்த வேல்யூவும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஓகே, சேஞ்ச் ஆகாது. இதே நம்ம போயிட்டு அங்கே ட்ரூன்னு கொடுக்குறோம்னா வேல்யூ என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஏன்னா ட்ரூ வந்து எதுவாக கன்சிடர் ஆகும், 1ஆக பார்த்தீங்கன்னா கன்சிடர் ஆகும். ஓகே, ஸோ இப்படி டெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட்டா செட்டில் டெக்ஸ்ட் இருக்குது, லாஜிக்கல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் தேவை, வேரியன்ஸ் தேவை அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். பட் ரிஸ்க் தான், கவனமாக பார்த்து என்ன பண்ணுங்கள், இந்த கேல்குலேஷன் நீங்கள் செய்யணும். எல்லாம் ஓகே ப்ரோ, ஆனால் இந்த வேரியன்ஸ் கேல்குலேஷன்லாம் எந்த ஃபீல்டுக்கு யூஸ் ஆகும், யார் யூஸ் பண்ணுவாங்க? ஸோ நிறையா ஃபீல்டுக்கு யூஸ் ஆகும். ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் ஆரம்பத்திலேயே மென்ஷன் பண்ண மாதிரி, அண்ட் பார்த்தோம்னா குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் மேனுஃபேக்சரிங், அப்புறம் வந்து சயின்டிஃபிக் ரீசர்ச், சோஷியல் சயின்சஸ், இன்ஜினியரிங், மார்க்கெட் ரீசர்ச், ஹெல்த் கேர், மெடிசன், இப்படி நிறைய இன்னும் சிலது சொல்லிகிட்டே போகலாம். ஓகே, ஸோ அப்படி நிறைய ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேரியன்ஸ் கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை புரிஞ்சு தெளிவாக கவனமாக என்ன பண்ணுங்கள், எடுத்து செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.